வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கூனர் குரல். இன்னைக்கு ஆர்சனல் உலகத்தில் பேசும் பொருள் ஜெரமி மூங்கா. ஸோ ஜெரமி மூங்கா பற்றி என்னென்னா நமக்கே தெரியும். லைக் வி வர் இன்ட்ரெஸ்டட் ஃபார் அ லாங் டைம். ஆல்மோஸ்ட் டீல் வாஸ் டன். டீல் டன்னுன்னே நம்ம தலைவர் ஹேண்ட் ஆஃப் ஆர்சனல் சொல்லிட்டாரு. எப்போ ஒரு வாரம் மேலேச்சு. ஜூன் 22 நம்ம தளபதி பர்த்டே அன்றைக்கே டன்னு பாட்டியில் அப்படின்ற மாதிரி சொன்னார். பட் இப்போ கடைசியில் ஆன்ஸ்டைன் வந்து ஆளாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். அதுக்கு காரணம் என்னென்னா டப்பு 10 மில்லியன் லெய்ஸ்டர் கேட்குறாங்க. நம்ம ஆளுங்க வந்து ஆள முடியாது. ரியோ என்குமாக்கே 6.5 தான் கொடுத்தோம் ட்ரிபியூனல் ஃபீஸு. நம்ம கொடுத்தோம் இல்லை, லிவர்பூல் கொடுத்தாங்க. ஸோ அதுதான் மார்க்கெட்டில் ரெக்கார்டு. சும்மா எல்லோரும் என்னடா ட்ரான்ஸ்ஃபர் ரெக்கார்டை பிரேக் பண்ணினே இருக்கீங்க, முடியாது அப்படின்ற மாதிரி ஆர்சனல் இருந்திருக்காங்க. மேன் சிட்டி தான் சான்ஸுன்னு உள்ளே பூந்து சரி வாங்க நாங்கள் தரோம் 10 மில்லியன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ப்ளஸ் என்ஜோ வேறு ஜெரமி மூங்காவுக்கு மேனேஜராக இருந்திருக்கான். மேனேஜராக இருந்ததில் இவனுக்கு தெரியும் லைக் லெய்ஸ்டரில் இருக்கும் போது. பட் ஃப்ரம் ஆர்சனல்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம யோசித்து பார்த்தோம்னா வந்து லைக் ஆப்வியஸ்லி அவனோட ப்ரொஃபைல் அவ்வளோவா நான் எதுவும் பார்த்தது கிடையாது. பட் ஐ திங்க் நான் அவனோட டெபு மேட்ச் ஆக்சுவலி பார்த்தேன்னு நினைக்கிறேன். சும்மா லக்கில் பார்த்தேன், ரேண்டமாக போர் அடி பார்க்கும்போது பார்த்தேன்னு நினைக்கிறேன். பட் அவன் வந்து காம்ஸில் எல்லாம் பார்க்கும்போது ட்ரிபிளிங் வந்து நல்லா இருக்குது. ஸோ அவங்களுக்கு டோக்கு 2.2 அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. நான் பார்க்கும் போதே அவனை டோக்கு மாதிரி ஒரு ஆள் நம்ம டீமுக்கு வரான் அப்படின்ற மாதிரி பார்த்தேன். பட் வந்து இப்போது நம்ம ஒரு ரெக்கார்ட் ஃபீஸ் பே பண்ணி வாங்குகிறோம்ல, லைக் அந்தளவுக்கு அவனுக்கு பொட்டென்ஷியல் இருக்கா அப்படின்ட்டு கேட்டால் எனக்கு தெரியல. லைக் இஃப் யூ சே லைக் நம்ம ஈத்தன் வானேரி பார்க்கும்போது நம்ம எவ்வளோ எக்ஸைட் ஆனோம், அந்தளவுக்கு எக்ஸைட் மூங்கா பார்த்து ஆகிறோமா? நான் ஆகலை. லைக் மற்றவங்க எல்லோரும் இது சொல்லும் போது கூட சரி ஓகே ஒரு நல்ல டேலண்டட் பிளேயர் வரான் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஓகே ஹாப்பி அப்படி தான். பட் அவ்வளோ எக்ஸைட் ஆகலை. லைக் இவன் மட்டும் இல்லை, அந்த க்ரீக்லேருந்து க்ரீக் ஆர் ஜார்ஜியா ஃபர்காட் அந்த நெக்ஸ்ட்டு குவாரஸ்கெலியா பார்ச்விலியா, எனக்கு அவனுமே வந்து லைக் செம்ம ட்ரிபிளிங். அவன் குவாரஸ்கெலியாவோட ட்ரிபிளிங் பெட்டர் அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு எனக்கு தெரியல. பிகாஸ் காம்ஸ் பார்த்தா ஐ டோன்ட் திங்க் யூ வில் நோ. லைக் நம்ம ஒரு ஃபுல் 90 பார்க்கணும். அந்த மாதிரி பார்த்தா தான் ஐ திங்க் வி கேன் ப்ராப்பர்லி அனலைஸ். நான் வந்து இப்போ அவன் போனதுனால அவ்வளோ டேலண்டடா அப்படின்னு சொல்ல வரல, இல்லை அப்படின்ற மாதிரி பேச வரல. எனக்கு இப்போ அந்த நெக்ஸ்ட்டு குவாரஸ்கெலியாவுமே எனக்கு வந்து நல்லா பண்ணுறான், அவன் என்ன அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஸோ வந்து ஐ எம் ஃபைன் தான். பட் ஓகே போனால் போகட்டும் போடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் வி ஷுட் மேக் ஷுர் லைக் வந்து இப்போது எமானுவேல் எம்பெம்பாவும் போயிட்டான், ஜெரமி மூங்காவும் போயிட்டான். உங்கள் அகாடமி வந்து கொஞ்சம் தத்தளிச்சுக்கிட்டு தான் இருக்குது. லைக் பேர் மெர்டெசாக்கர் போனதுக்கப்புறம் இவன் எமர்சன் வானேரியும் போகிற மாதிரி பேசுகிறாங்க. அப்புறம் அந்த எண்டூக்கா டோட்னாம் போகிற மாதிரி பேசுகிறாங்க. அப்புறம் வேறு யாரோ கீரன் தாம்சன் மாட்டாங்க ஏதோ பார்த்தேன், அந்த மாதிரி அவனும் போகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அகாடமி சைட்லேருந்து. பட் இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ் பற்றி பார்த்தோம்னா எனக்கு ஏன் ஆர்சனல் ஃபேன்ஸ் இப்படி தத்தளிச்சிட்டு இருக்காங்கன்ட்டு புரியவே இல்லை. ஏன்னா டைட்டில் ஜெயிச்சே 1 மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ளே அதுன்னு என்ஜாய் பண்ணுங்கடா, வாழ்க்கையை வாழுங்கடா கொஞ்ச நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது. வேர்ல்டு கப்பை பாருங்கள், இன்றைக்கி ரொனால்டோ பெனால்ட்டி அடிச்சுட்டு போர்ச்சுகல் ஜெயித்தாங்க. குரோவேஷியா மாட்ரிட் தோற்று பார்த்து மனசு உடஞ்சி போயிடுச்சு. அந்த மாதிரி பார்த்துட்டு அதை பற்றி யோசிங்க. உட்காந்து ஜெரமி மூங்கா போயிட்டான். ஐ மீன் ஒத்துக்கிறேன், நானும் எல்லாத்தையும் உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் வந்து பட் அதுக்கு வந்து இவ்வளோ டென்ஷன் ஆக தேவையில்லை அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. பட் நம்ம வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்க விரும்பலையா என்ன ஏதுன்னு எனக்கு புரியல. இப்போ வந்து ஹேண்ட் ஆஃப் ஆர்சனலோட ட்வீட்டு இப்போ நான் இங்கே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் அவர் என்ன சொல்கிறான்னா, எனக்கு இந்த மாதிரி கார்ன் சுகர் கொட்டுட்டு பூசிலாம் மொழிய முடியாதுப்பா இது அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறான். லைக் ஹி வாஸ் ஃபுல்லி
சோல்டு ஆன் த ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறான். அண்டு நமக்கும் தெரிஞ்சுது, நம்ம மேக்ஸ் டோமனோட ட்வீட்டு ஏதோ ட்வீட்டோ இன்ஸ்டாலையோ ஏதோ போட்டுருக்குமோ அதில் கமெண்ட் வேறு பண்ணியிருந்தான் ஃபேமிலி அந்த மாதிரின்ட்டு. ஸோ அது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்து தான் வச்சுக்கோங்களேன். பட் ஓகே, நம்ம இப்போது இதுலேருந்து மூவ் ஆன் ஆக வேண்டியதான். ஐ டோன்ட் திங்க் நம்ம இப்போ ப்ரைஸ் மேட்ச்லாம் பண்ணி சரி அவன் எவ்வளோ கொடுக்குறான் பிட் அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்களும் இதே தரோம் அந்த மாதிரிலாம் பண்ணுவோமா அப்படின்ற மாதிரி தெரில. ஏன்னா ப்ளஸ் ஏஜென்ட் ஃபீஸு அந்த மாதிரி கூட ஏதோ பேசுகிறாங்க. அதெல்லாம் கூட மேடஸ் மூவ் ஆகி ஃப்ரம் த டீல் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. சும்மா இப்போ மேன் சிட்டி வந்தோடனே ஸோ சும்மா அவங்க எக்ஸ்ட்ரா காசு தராங்க அதனால தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லக்கூடாது. லைக் நமக்கு வேணும்னா நம்ம இது பண்ணணும். நம்ம அது வந்து அது என்னமோ சொல்லுவாங்களே கோப்பிங் மெக்கானிசம், கோப்பியம் அதுதான் பண்ணிகிட்ருக்காங்கன்னு எனக்கு தோணுது. பட் ஓகே ஃபைன். ஸோ விடுங்க, லைக் மோங்கா போயாச்சு. இனிமேல் நம்ம சம்மர் விண்டோவில் யார் வாங்குவோம் அப்படின்ற மாதிரி பார்ப்போம். ஆல்ரெடி ஆண்டர்சன் டீலு, ராஜர்ஸ், அவன் பேர் என்ன, டொனாலி. ஆக்சுவலி எனக்கு டொனாலி ரொம்ப பிடிக்கும். லைக் நிறைய பேர் டொனாலி ஆவரேஜ் பிளேயரு அப்படி சொல்கிறாங்க. எனக்கு ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா எனக்கு ப்ரூனோவோட டொனாலி தான் பிடிக்கும். மிலான் காலத்துலேருந்தே தலைவன்லாம் நம்ம கிளப்புக்கு ஆட மாட்டானா அப்படின்னு ஆசைப்பட்டது உண்டு. பட் ஓகே, ப்ரூனோஜி வந்தாலுமே ஐ மீன் அது அப்பாட்டக்கர் மிட்ஃபீல்டு தான். பட் அவனும் வருவானா அப்படின்ற மாதிரி தெரியல. பட் வந்து பார்ப்போம் என்ன இது அப்படின்ற மாதிரி. அண்ட் நான் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கேட்க போகிற கேள்வி 2. ஒன்று வந்து மோங்கா டீல் போனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்னொன்று லைக் இப்போ நம்ம மிட்ஃபீல்ட் டார்கெட்ஸ்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவர் பை த ரூமர்ஸ் இப்போதைக்கு பார்க்குறது தான் ப்ரூனோ கிமரஸ் லுக்ஸ் லைக் த பிக்கெஸ்ட் டார்கெட். 60 million 28 million ஃபார் 28 years ஓல்டுக்கு ஐ திங்க் இதுதான் இப்போ இருக்கிற மார்க்கெட்டுக்கு. பட் லெட்ஸே நியூ கேஸ்டல் வந்து ஒரு 80-85 million போகிறான் அப்படின்ற மாதிரி போகிறான் அப்படின்னா would you prefer ப்ரூனோ கிமாரேஸ் ஒரு அட்லெட்டிகோ மேட்ரிட்லேருந்து பாப்லோ பாரியோஸ்? எனக்கு பாப்லோ பாரியோஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனோட காம்ஸ்லாம் பார்த்தேன், ஹேண்ட் ஆஃப் பர்சனல் ட்வீட்டு பார்த்ததுக்கப்புறம் தலைவன் கொஞ்சம் ஆல்ரவுண்டர் மாதிரி தான் இருக்கான். நம்ம ரைஸ் வேறு தவிச்சிக்கிட்டு இருக்கார் வேர்ல்டு கப்பில். எனக்கு என்னமோ அது லைக் 60-65 million வரைக்கும் ப்ரூனோஜி ஓகே. பட் 80-85 வரைக்கும் அந்த மாதிரிலாம் போக ஆரம்பிச்சிருச்சுன்னா மேபி ஷுட் வி ட்ரை ஃபார் பாப்லோ பாரியோஸ் அப்படின்ற மாதிரி தோணுது. இதுதான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் பாப்லோ பாரியோஸ் பற்றி பார்த்துருக்கீங்களா? பார்த்துருந்தீங்கன்னா வாட் யூ ஃபீல்? இல்லைன்னா ப்ரூனோஜி அப்படின்ற மாதிரி தான் அப்படின்றீங்களா? அவ்வளோதான். இதுதான். ரெண்டுத்துக்குமே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணி உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஹேவ் ஃபன்.